ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் இன் தமிழ் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 1 வந்திருக்க டேபிள் 14 and 15. சார், இது எப்பயே வந்ததே சார், நீங்கள் இப்போ போய் இது வீடியோ போடுறீங்க. ஆக்சுவலி எப்போ வந்ததோ நம்ம அப்பயே லைவ் ஜூம் மீட்டிங் கொடுத்துருந்தோம். அதாவது நம்மளுடைய ஃப்ரீ வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ஆர் மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து இதை ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தோம் பிப்ரவரி மந்த்லேயே. ஸோ இது மாதிரி மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிறேன். நம்மளுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க்கை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க அதில் வந்து ஆட் ஆகிக்கிங்க இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு. ஓகே சார், எனக்கு வந்து டேக்ஸேஷனில் நான் வந்து மாஸ்டர் ஆகணும், எனக்கு வந்து இப்போ இருக்கிற பொசிஷனில் வந்து நான் அப்கிரேட் ஆகணும், ஆர் நான் ஒரு பார்ட் டைமில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைனா ஃபுல் டைமாக ஒரு கன்சல்டன்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே கோர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு. அட்வான்ஸ் லெவல் ஃப்ரம் பேசிக்லேருந்து உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1 வந்திருக்க டேபிள் 14 and 15 பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த லயபிள் டு கலெக்ட் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 52 இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் யாராக இருந்தாலும் மேண்டட்டரியாக அந்த இ காமர்ஸ் பிஸ்னஸில் பண்ணுற அந்த செல்லர் எல்லாருக்கிட்டையும் டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 52ல சிஜிஎஸ்டி ஆக்டில் சொல்கிறாங்க. ஓகே சார், எவ்வளோ சார் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா 1% வந்து கலெக்ட் பண்ணணும். எந்த வேல்யூ அப்படின்னா நெட் வேல்யூ. நெட் வேல்யூன்றது என்ன அப்படின்னா டோட்டல் சேல்ஸ். இப்போ யாரெல்லாம் வந்து இ காமர்ஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே போயிட்டு சேல் பண்ணுறாங்களோ உங்களுடைய டோட்டல் சேல்ஸ் மைனஸ் டோட்டல் ரிட்டர்ன் ஈக்குவல் டு நெட் வேல்யூ. இந்த நெட் வேல்யூவில் இருக்கிற டாக்ஸபிள் வேல்யூவில் 1% வந்து அவங்க டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து அவங்க ஃபைல் பண்ணும்போது நம்மளுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் அது உங்களுக்கு வரும். அது எப்படி ஃபைல் பண்ணணும், அது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்மளுடைய கேஷ் லெட்ஜரில் வந்து உட்காரும். ஓகே, இப்போ அவங்க ஃபைல் பண்ணுறது வந்து எவ்ரி மந்த் 10th வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து நார்மலி வந்து ஜிஎஸ்டிஆர் 1 எப்படி நம்ம 11th ஃபைல் பண்ணுறோமோ மந்த்லி அவங்க 10th வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஜிஎஸ்டியில் வந்து உட்காந்துரும். என்ன ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 8. நம்ம நார்மலி வந்து மந்த்லி வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வந்து ஜிஎஸ்டிஆர் 1, அவங்க ஃபைல் பண்ணுறது ஜிஎஸ்டிஆர் 8. நம்ம வருஷத்துக்கு ஒன்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுறது ஜிஎஸ்டிஆர் 9, அவங்க ஃபைல் பண்ணுறது வந்து ஜிஎஸ்டிஆர் 9A. டியூ டேட் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் சேம். ஓகே, இப்போ வந்து நம்ம இ காமர்ஸ் ஆப்ரேட்டரில் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, மித்ரா அண்ட் ஸ்னாப்டீல் இதிலெல்லாம் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை டைப் பண்ணி அந்த இ காமர்ஸில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அந்த 1% வந்து டிசிஎஸ் வந்து அப்ளிகபிள். ஓகே, இப்போ இந்த 1% டிசிஎஸ் அவங்க வந்து பிடிச்சிட்டு அவங்க வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க. ஆனால் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அந்த சேல்ஸுக்கான ஜிஎஸ்டி அந்த டேக்ஸ் போட்டு நீங்கள் சேல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டேக்ஸை யார் சார் பே பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலி செல்லராக இருக்கிற நீங்கள் தான் டேக்ஸை வந்து பே பண்ணணும். இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் வந்து அங்கே அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து பண்ணிடுறேன், அதுக்கான டேக்ஸ் வந்து அவங்களே ஃபைல் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவங்க ஃபைல் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து டிசிஎஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டேக்ஸை நீங்கள் தான் உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணணும், காட்டணும். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி வந்து ஜிஎஸ்டிஆர் 1 லைபிள் டு பே அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5, அதாவது டேபிள் 14லே இன்னொரு காலம் இது. ஸோ இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் வரும் அப்ளிகபிள்ன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 பிரகாரம் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்க, இன்க்ளூடிங் க்ளவுட் சிக்கன் மெயின்டைன் பண்ணுறவங்க, ஹவுஸ் கீப்பிங், அக்காமடேஷன் சர்வீஸ் பண்ணுறவங்க, மோட்டார் கேப், இவங்க எல்லாருமே இதில் வந்து வருவாங்க. இதில் யார் யார் எக்ஸாம்பிள்ன்றதை பற்றி பார்க்கலாம். ஸ்விக்கி, ஜொமோட்டோ, ஓலா, ஊபர், ஓயோ அண்ட் அர்பன் கம்பெனிஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. ஓகே சார், இப்போ இதுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுக்கான டேக்ஸ் யார் சார் பே பண்ணணும்? நம்ம பே பண்ணணுமா, செல்லராக இருக்கிற நம்ம பே பண்ணணுமா, ஆர் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற இந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கான டேக்ஸ் வந்து இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் பே பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இதை நம்ம எப்படி போர்ட்டலில் வந்து பண்ணுறதுன்றதை பார்க்கலாம், ஒரு லைவ் டெமோ. கைஸ், ஆக்சுவலி இது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த VBA எக்ஸல் ஆட்டோமேட்டிக் லாகின் டூல். ஸோ இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு எண்டில் நான் வந்து அதை மென்ஷன் பண்ணுறேன். ஆர் என்னுடைய யூடியூப் சேனல்லே நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் 1 கிளிக்கில் லாகின் ஆகும். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து இது ஜிஎஸ்டி மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸோ, ட்ரேசஸோ ஆர்
ஈவே பில்ல வந்து பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் எப்படி பண்ணணுன்ற ஒரு லைவ் டெமோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ இருக்கு, அதை நீங்க பாருங்க. ஜஸ்ட் நான் ஒரே கிளிக் பண்றேன், அதுவே டேப் ஓப்பன் ஆயிடும். அதுவே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்டர் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்க வந்து கேப்சா என்டர் பண்ணா போதும். இஃப் யூ நீட் அப்படின்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, இந்த டூல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து அதை வந்து காட்டுறேன், அந்த டேபிளில் எப்படி வந்து ஃபில் பண்ணணுன்றது. நான் ஏப்ரல் மந்த்துக்கு போகிறேன். ப்ரிப்பேர் ஆன்லைன். ஸோ இதில் இருக்கிற நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து டேபிள் 14 பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பிகாஸ் டேபிள் 14 மட்டும்தான் நம்ம ஃபைல் பண்ணுறது. டேபிள் 15 வந்து நம்ம ஃபைல் பண்ணுறது கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அவங்க ஃபைல் பண்ணுறதுக்கான டேபிள் தான் இது. ஸோ இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. நம்ம வந்து ஃபைல் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேபிள் 14. இதில் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு இது தியரியில் சொல்லியிருந்தேன். லைபிள் டு கலெக்ட் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 52னா என்ன, லைபிள் டு பே டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தியரியில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆட் ரெக்கார்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர் கேட்கும், அதாவது ஜிஎஸ்டி நம்பர். இது யாருடைய ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னா, நீங்கள் இ-காமர்ஸாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஸோ அது மாதிரி அவங்கக்கிட்ட பண்ணுற அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் நெட் வேல்யூ. உங்களுக்கு நெட் வேல்யூனா என்ன நான் சொல்லியிருந்தேன், டோட்டல் சேல்ஸ் மைனஸ் டோட்டல் ரிட்டர்ன், என்ன ரிமைனிங் இருக்கோ அதுதான் நெட் வேல்யூ. அந்த வேல்யூ நீங்கள் மென்ஷன் பண்ணுறங்க, டேக்ஸபிள் வேல்யூ. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஐஜிஎஸ்டி எவ்வளோ, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்டிஎஸ்டி எவ்வளோ, இது மொத்தமாக பண்ண அந்த மந்த்துடைய பிஸ்னஸ். இதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் போதும். இது ஜஸ்ட் ரிப்போர்ட் ஒன்லி. அடுத்து லைபிள் டு பே அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5. இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஆட் ரெக்கார்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் இதில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர், அதனுடைய நெட் வேல்யூ, அதனுடைய ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இது வந்து ரிப்போர்ட்டு தான். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 1ல் நீங்கள் அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணுறீங்கன்னா அதுக்கான லைபிள் யார் பே பண்ணணும், நம்ம தேர்வில் பார்த்த மாதிரி நீங்கள் தான் பே பண்ணணும். அப்போ அதுக்கு அதனுடைய B2B, B2Cலாம் HSN சம்மரி டாக்குமெண்ட் இஷ்யூலாம் நீங்கள் டேட்டாவை ஃபில் பண்ணணும். ப்ளஸ் அடிஷ்னலாக அதில் இல்லாமல் இங்கேயே ரிப்போர்ட் பண்ணணும். புரிஞ்சுதா கைஸ்? இப்போ இதே நீங்கள் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் நீங்கள் வந்து இ-காமர்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இங்கே B2B, B2C நீங்கள் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அதுக்கான டேக்ஸ் வந்து அவங்க தான் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து 15 டேபிளில் அவங்க வந்து ஃபைல் பண்ணிப்பாங்க. அது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் டேபிள் 14 நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான அப்டேட்டு. இதை வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3Bயில் வந்து உங்களுக்கு வந்து பாப்புலேட் ஆகும். அதாவது வந்து உங்களுடைய நீங்கள் வந்து பண்ணுற இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் பண்ணுற ரிப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாப்புலேட் ஆகும் 3Bயில். ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த இ-காமர்ஸில் காட்டுற அந்த ரிப்போர்ட் வந்து ஆட்டோ பாப்புலேட் 3Bயில் வந்து ஆகாது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து அமெண்ட்மெண்ட் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து டேட்டாவை தப்பாக இந்த மந்த் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க, அதை வந்து கரெக்ட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் மந்தில் டேபிள் 14A, ஸோ அதில் வந்து நீங்கள் போயிட்டு இ-காமர்ஸில் நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதை நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த டேபிள் 14 and 15ல் இருக்கிற வந்திருக்க நியூ டேபிளுக்கான ஒரு தியரி அண்ட் லைவ் டெமோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.